ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெலிபதி. ஸோ டெலிபதினா என்ன, அது இருக்கா இல்லையா, ப்ரூவ் ஆகிருக்கா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 3 எக்ஸாம்பிளில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாவது கண்டிப்பாக ஒருத்தர் லைஃப்பில் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இருக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா, ஸோ அதுதான் டெலிபதி. ஸோ இன்னொரு சுச்சுவேஷன், நீங்கள் ஏதோ உட்காந்து ஒரு ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்ருக்கிறீங்க. அதே ஃப்ரெண்டு உங்கள் டேரெக்டாக வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் 100 இயர்ஸ் நான் இப்போ தான் உன்னை பற்றி நினச்சி நீ எக்ஸைட்மெண்ட் ஆவீங்க இல்லையா, அதுவும் டெலிபதி. நீங்கள் ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்குன்னா முன்னாடி ரொம்ப தொலைவில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் கூப்பிட்டா கூட அவர் கேட்காது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் உங்கள் மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அவங்க திரும்பி பார்க்குவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரேராக ஆயிருக்கும், பட் கண்டிப்பாக இது ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெலிபதின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனசுலேயும் நம்ம ஆப்போசிட் பர்சன் மனசுலேயும் சேம் திங்கை நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கிறோம், 2 பேருமே ஒரே விஷயத்த நினைப்போம். நானும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோன்னு நினச்சிருப்பேன், என் ஃப்ரெண்டும் எனக்கு ஃபோன் பண்ணோன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டெலிபதி. ஒரே விஷயத்த 2 பர்சன் நினைக்கிறது அட் அ டைம். ஸோ இந்த டெலிபதின்றது பார்த்திங்கன்னா, நார்மலி ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணோம் இல்லைனா சொல்லணும்னு நினைக்கும் போது எப்படி சொல்ல முடியும்னா, த்ரூ ஃபோன் காலில் சொல்லலாம், த்ரூ மெசேஜஸில் சொல்லலாம், அப்புறமா லெட்ரு போட்டு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா லெட்ரு போட்டு சொல்லியிருப்பாங்க, பொறால தூது விட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் இல்லைனா யார்கிட்டனா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி நம்ம சொல்கிறது. ஆனால் டெலிபதின்றது பார்த்திங்கன்னா மைண்ட்லேருந்து மைண்டுக்கு அனுப்புறது. ஸோ மைண்டு டு மைண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகும். நான் ஃபோன் பண்ணோன்னு என் ஃப்ரெண்டுக்கு நினைக்கிறேன், அது என் மைண்ட் வந்து அவங்க மைண்டுக்கு சென்ட் பண்ணுது இந்த இன்ஃபர்மேஷனை. அதே மாதிரி லைக் நான் ஃபோன் பண்ணோன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு தோணி அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அது மாதிரி வியர்டாக இருக்கும், நம்ம கேட்குறதுக்கே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இது உண்மையாக இருக்குது. ஸோ இந்த டெலிபதின்றது ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் இல்லாத மைண்ட் டு மைண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது தான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு தடவையாச்சும் நான் டெலிபதியை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானும் க்ராஸ் பண்ணிக்கிறேன் டெலிபதி, நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Will meet you soon in my next video.